தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணுங்க, அதுக்கான என்ன பண்ணணும்? நல்லா உழைக்கணுங்க. உழைச்சி போட்டு கடுமையான, அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கடுமையான உழைப்பே ஒருத்தனை முன்னுக்கு கொண்டு போகங்களாமா. கடுமையாக உழைக்க வேண்டும், செய்யும் தொழிலை தெய்வமாக நினச்சி போட்டு செய்யணுங்க. புரியுதுங்களா? அது தாரக மந்திரமாக கொண்டு செய்யணுங்க. தொழிலுக்கு கிளம்புவதற்கு முன்னால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை உணர்ந்து கண்ணுக்குள் தெரிந்த கடவுளாகிய பெற்றோரை வணங்கிவிட்டு சென்றாலே பெரும் புண்ணிய பாக்கிய நிலைகள் என்றதும் அதிர்ஷ்டம் என்பதும் உங்களை சாருங்களாமா. அப்போ அதிர்ஷ்டம் என்பது எங்கே? நம்ம வந்த இடம் தாங்க அதிர்ஷ்டம். அப்போ நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையாரை வணங்கி போட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக தூங்கி எழுந்து அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே என் புள்ள பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மாவும், என் புள்ள செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாவும், நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உலகத்தில் ஒரே ஒரு ஜீவன்னா அது அப்பா அம்மா மட்டும்தாங்க. உங்கள் கெடுதலுக்கோசரம் யாரும் சொல்லப்படுறது இல்லைங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நல்லவர், நம்பியார் கெட்டவருன்ற மாதிரி சொல்லி வச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலத்தில் என்ன பண்ணுறீங்க? அம்மா நல்லவங்க, அப்பா கெட்டவர்னே சொல்லி வளர்த்து போடுறீங்க. ஸோ ஒரு காலத்தில் அந்த அப்பா அவர் குடும்பத்துக்காண்டி உழைச்சி போடுற இதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் அந்த அப்பா நிலைகளுக்கு வரும்போது தான் உணர்றீங்க. அப்போ நீங்கள் உணரும் போது தான் அந்த அப்பா இல்லாமல் போகிறாரு. ஸோ அப்போ இதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ வாழும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாங்க. ஒரு அப்பா அம்மா உங்கள்கிட்ட ஒரு பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கறது பெரிய பணகாசுகளே, சொத்து பத்துக்களே, துணிமணிகளே முள்ளனுக்கு செய்யணும்னு எந்த தாய் தாப்புனும் எதிர்பார்க்கறது இல்லைங்க. புரியுதுங்களா? ஒரு அனுசரியான ஒரு வார்த்தை, என் புள்ள போனால் நல்லா பார்த்துக்கிறாப்பான்னு, செஞ்சுக்கிறாப்பா, கவனிக்கிறாப்பா, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பெரிய தங்கம், வெள்ளி, பட்டு, பீதாம்பரம், அப்படி ஆடு அடித்து போடணும், கோழி அடித்து போடணும், அதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. அப்பா தண்ணி சாப்பிட்றீங்களாப்பா? அப்பா சோறு போட்டுங்களா? அப்போ அது கொண்டு வரட்டுங்களா? போருங்களா? அங்கே இருக்கு, நான் கொண்டு வரணுங்க. இந்த ஒரு சின்ன சின்ன இதை ஒரு ஆசையாக கவனிப்பாக பேசினாலே போதுங்க. இன்றைக்கி யார் பேசுகிறீங்க சொல்லுங்கள்? பொழுதுனிக்கும் பிறந்த குழந்தைக்கிட்ட ஒரு செல்லு கொடுத்துட்றீங்க, இன்னொரு குழந்தைக்கிட்ட ஒன்று கொடுத்துறீங்க, வீட்டுக்காருக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று, எல்லாத்துக்கும் செல்லு உட்காந்து ஆளுக்கு ஒரு பக்கம் சோபா, தின்ன, கட்டில், மெத்தை, மேலே, மாடி, கீழே அப்படின்ட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு செல்லு வச்சு போட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்களே ஒழிய, ஸோ குழந்தை செல்லு பார்க்குதுங்க, செல்லு கேட்குதுங்க. அதுக்கு மூல காரணம் யார்? நீங்கள். குழந்தைக்கு முன்னாடி செல்லு பார்க்காதீங்க. குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து புக் எடுத்து படிங்க, எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் கற்றுக்கோங்க, எழுதுங்க, படிங்க. குழந்தை போன அப்புறம் செல்லு நீங்கள் நோண்டுங்க. நான் உங்களை வேண்டான்னு சொல்லலைங்க. அப்போ நீங்கள் அப்படியே அம்மா படிக்குது, அம்மா செய்யுது, அம்மா எதுவும் எழுதிட்டுருக்குறாங்க, அப்போ நம்மளும் எழுதணும், ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை தானாக பண்ணுங்க. அதை விட்டு போட்டு நான் செஞ்சுங்க பிடிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ அந்த குழந்தை எங்கே கற்றுக்குதுங்க? உங்ககிட்ட தான் கற்றுக்குது. நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. புரியுதுங்களா? அதனால் குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் செல்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிக்கிற உரிமையே இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ குழந்தை எப்படி உங்களை பார்த்து பயப்படும்? அப்போ நீ மட்டும் பார்த்துட்டு இருக்கிற, என்ன எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கும் இல்லையா? இந்த காலத்து பிள்ளைங்க என்ன கேட்குறான்னு உங்களுக்கே தெரியும். அதனால் அது கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. நான் செல்லு பார்க்குறேன்னா சொல்லு பார்க்கலாம், நான் படிச்சுட்டுக்கிறேன்னு இல்லை, நான் செஞ்சுட்டுக்கிறேன்னு இல்லை. அப்போ நீயும் படிக்கணும், செய்யணும் இல்லை, அதை சொல்லிக்கோணுங்க. புரியுதுங்களா? அப்போ சொல்கிறதுக்கு நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியுங்க. அது ஒட்டு போட்டு நம்ம ஒரு செல்லு நோண்டிட்டு இருந்தால் அந்த குழந்தை செல்லு பார்க்காது, நீங்கள் செல்லு வச்சுட்டு அந்த குழந்தை செல்லு பார்க்காதுன்னு அது எங்கே கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அதுக்கே அப்போ அந்த குழந்தை அப்படியே அடாப்ட் ஆகிடுங்க. நாளைக்கு அது ஒரு ஸ்டேஜிலலாம் நீங்கள் அந்த செல்லுக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுங்க. லைஃபே ஸ்பாயில் ஆகிடுங்க. ஸோ அதனால் குழந்தைங்க கையில் செல்லு கொடுத்து வளர்க்க வேண்டாங்க. எவ்வளவோ அறிவுபூர்வமான விஷயங்கள் புக்கு இருக்குதுங்க. இது எனக்கு படித்து கொடு, இது சொல்லிக்கூட எனக்கு அப்படின்னு குழந்தைங்களுக்காண்டி கேளுங்க, பிடிங்க, பண்ணுங்க. ஸோ குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டப்பறம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். ஒரு அளவாக பாருங்கள், அதுவே நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.